வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது நைட் ஆல்வேஸ் கம்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வனிசா கர்பி தான் வந்து லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. $25,000 ஒரு நைட்டுக்குள்ள உஷார் பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தோட தீம். கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட அம்மா மற்றும் அண்ணனோட வந்து ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த வீடு, அவங்க அப்பாவோட இருந்த மெமரிஸ் அப்படின்றதெல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த வீட்டை காலி பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்லனா அந்த வீடை இவங்களே வாங்கிக்கலாம், அதுவும் $25,000 கொடுத்து. நம்ம ஹீரோயினோ கஷ்டப்பட்டு அந்த காசை புரட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, அவங்க கிட்டத்தட்ட பணக்காரன் படத்துல வரக்கூடிய அந்த செந்தாமரை கேரக்டர் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு காரை வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு நைட்டு தான் இருக்கு. அடுத்த நாள் காலையிலக்குள்ள அந்த $25,000 தரல அப்படின்னா அந்த வீடு இவங்க கையை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் பணத்தை புரட்டுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் சக்சீட் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 25,000 வந்து ஒரு நைட்ல புரட்டுறது அப்படின்றத தாண்டி அந்த ஜேர்னி மூலமா நம்ம ஹீரோயினோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப நீட்டா கன்வே பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க 2 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வேற இருப்பாங்க, ஒரு எஸ்கார்ட்டோட ஃப்ரெண்டா வேற இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட 16 இயர்ஸ்ல இவங்களுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஜேர்னில கன்வே ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த காசை எப்படியாவது புரட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கும் இவங்க அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்குல்ல, அதையும் ரொம்ப நீட்டா இந்த ஜேர்னில காட்டியிருப்பாங்க. அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனா இருப்பாரு, அவரை டேக் கேர் பண்ணணும் அண்ட் அவங்களுக்காகவும் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட், அதை முடிச்ச விதம் அப்படின்றது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இது ஒரு பரபரப்பான ஒன் நைட் த்ரில்லரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு நார்மல் ஃப்ளோல தான் நடக்கும். பெருசா அந்த டைம் ட்ரையல் அப்படின்றது கூட ஃபீல் ஆகவே ஆகாது. சோ இந்த போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.